பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my loving eye on you. இந்த வசனத்தை நம்மால் என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். முதலாவது பாட்டு என்ன அப்படின்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். செகண்ட் பாட்டு என்ன அப்படின்னா, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸோ முதலாவது பாகத்திலிருந்து 3 வார்த்தையை நான் எடுக்க விரும்புகிறேன். நான் உனக்கு போதித்து, ஐ வில் டீச் யூ. ஸோ இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சிறந்த ஆசிரியர் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் அநேக ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, செக்குலர் டீச்சர்ஸ் இருக்காங்க, தியாலஜிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஆசிரியர். ஏன் அப்படின்னா, செக்குலர் டீச்சர்ஸ் அல்லது இந்த உலகத்தில் இருக்க டீச்சர்ஸ்க்கு வரம்புகள், லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு லிமிட்டேஷன் என்கிறது இல்லை. அதே போல் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி பெஸ்ட் டீச்சர் டு டீச் அஸ் எவ்ரிதிங். எல்லாவற்றையுமே கற்றுத்தருகிற ஒரு சிறந்த ஆசிரியர் யார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து. அதனால அவரை போல ஒரு டீச்சர் இல்லை. 2வது பாட்டை பாருங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதிலிருந்து ஒரு 3 வார்த்தையை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஐ வில் கவுன்சில் யூ. இந்த உலகத்தில் நமக்கு அட்வைஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இயேசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய கண்களை நம்மீது வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். ஜீசஸ் கேன் கவுன்சில் அஸ் வித் ஹிஸ் லவ்விங் ஐஸ் ஆன் அஸ். அவருடைய அந்த அன்பின் கண்கள், அதை நம்மீது வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒரு 2 கேள்வி என்ன அப்படின்னா, யார் என்னுடைய டீச்சராக இருக்கிறா? ஹூ இஸ் மை டீச்சர்? அதுக்கப்புறம் இஸ் ஜீசஸ் மை டீச்சர்? உண்மையாக இயேசு கிறிஸ்துவனுடைய டீச்சராக, ஆசிரியராக இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் டீச்சராக இருப்பாங்க? எல்லாருக்கும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளணும்னு பிரயாசப்படுகிறார்களோ, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? டீச்சராக, ஆசிரியராக இருக்கிறார். அப்போது இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, டு நோ ஹிம் மோர். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாய் அவரை தேட, டு சீக் ஹிம் கண்டினியூவலி. இந்த 2 காரியத்தை நாம் செய்யும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு ஆலோசனையாக அவர் சொல்லுவார். அப்போ இன்னையிலிருந்து இன்னும் அதிகமாய் அவரை தேடுவோம், இன்னும் அவரை அதிகமாய் அறிந்து கொள்ள பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நமக்கு போதித்து ஆலோசனை சொல்லுவார். May God bless you. Amen.